ஹலோ டெகீஸ் மோஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5G செம்ம ட்ரெண்டாக இருக்குது. அதுவும் பட்ஜெட் ஓரியன்டான இந்த செக்மெண்ட்டில் 5G தான் மோஸ்ட் வந்து செம்ம காம்படிட்டராக மாறிட்டு இருக்கு. யார் பெஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனோட தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி சைட்லேருந்து ரெட்மியோட 13C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபோர்டபுள் 5G ஆக்சுவலாக 11,000க்கு வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் மோர் தென் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தென் இவங்களோட காம்படிட்டர் என்னப்பா பண்ண போகிறாங்க ரியல்மி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ சடன்லி பெருசாக எந்த ஒரு ரூமர்ஸோ லீக்ஸோ இல்லாமல் ரியல்மியோட C67 ஸ்பெசிஃபிகேஷன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நமக்கு ரெட்மியோட சில அட்வான்டேஜஸும் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரைஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது ரெட்மியோட கொஞ்சம் ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தானே நம்ம கடமை. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியோட இந்த C67 அதே நேரத்தில் ரெட்மியோட 13C இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது, இந்த ரியல்மி C67 என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. ரியல்மியோட இந்த C67 ஸ்மார்ட் ஃபோன் லுக்கை பார்த்தா அப்படியே உடனே வந்து உங்களுக்கு இது என்ன ஸ்மார்ட் ஃபோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே தூக்கி இங்கே கொடுத்துருக்காங்க. தென் எந்த ஃபோன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். இருந்தாலும் அந்த ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. பாக்ஸியாக பண்ணியிருக்காங்க. மெயின் ஹைலைட் இதில் ஐபி ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. தென் அது நல்லா இருந்தது. டிசைனில் ஃப்ளாட் டிஸ்பிளே சென்டர் பஞ்ச் ஹோலோட நல்லா கொடுத்துருந்தாங்க. பேக்கில் 2 கேமராஸ் ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. சைட் மோஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மோர் தென் பேக்கேஜில் எதுவும் மிஸ் ஆகலை. எல்லாமே ஓவராலாக கொடுத்துருந்தது, நல்லா இருந்தது. டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து எல்சிடி பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 6.72 இன்ச்சஸில். ஏன்னா ஒரு பெரிய வைடரான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீன் பொதுவாக இந்த மிட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெரிய வைடரான ஸ்க்ரீன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். இது ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன். அது மட்டும் இல்லாமல் 618 nitsக்கான பீக் பிரைட்னஸ் லெவலில் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன். இண்டோரில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அவுட்டோர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மீடியமான லெவலில் ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இங்கே பர்ஃபார்ம் பண்ண மாதிரியான ஒரு டிஸ்பிளே. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வராங்க. தென் இது ஒரு நல்ல மேட்ரு. ஆக்சுவலாக நிறைய பிராண்ட்ஸ் கொடுத்தாலும் இந்த செக்மெண்ட்டில் இந்த HDக்கு மேலே தரதில்ல, HD+ டிஸ்பிளே தான் தராங்க. பட் ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே அப்படிங்கிறது மோர் தென் இன்னொரு ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து ரியல்மி பக்கம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட் இன்றைக்கி அஃபோர்டபுளாக வந்து உங்களுக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தரணும் அப்படின்னா டேரெக்டாக அவங்க வந்து சூஸ் பண்ணுறது டிமென்சிட்டி பக்கம் தான். ஏன்னா அங்கே தான் மோஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் சிப்ஸ் வந்து கொடுக்க முடியுது. நான் அப்படி பார்க்கும்போது இதில் டிமென்சிட்டியோட 6100+ சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தென் ரெட்மி 13Cலையும் இதே சிப்பு தான் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ரியல்மி லான்ச் பண்ண அந்த காப்பி பண்ண தென் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன்ல இது ஒரு காப்பி பேஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தானே, அந்த ப்ராசர் தான் இங்கேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது மிட் லெவலில் இது ஒரு நல்ல ப்ராசருங்க. 695 அளவுக்கு இது டஃப் கொடுக்காது. பட் அதை விட கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகியிருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராசர். ஆக்சுவலாக அது வந்து ஒரு நல்ல மேட்டராக இருந்தது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கன்சிடர் பண்ண போதில் இந்த டிமென்சிட்டியோட 6100+ அப்படிங்கிறது மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடான பர்ஃபார்மன்ஸ். ரெகுலர் டாஸ்கஸ்லேயே ஆகட்டும் கேமிங்லேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. தென் அதோட பேட்டரிஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இது நமக்கு வழக்கமாக தெரிஞ்சது தான். ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சர்ப்ரைஸ்லி இதில் 33 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் ரெட்மியோட 13C பொறுத்த வரைக்குமே அதில் ஒரு 18 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருந்தது. பட் இங்கே 33 watts வந்து கொடுத்துருக்காங்க. மோர் தென் இது ஒரு நல்ல நம்பராக வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 watts அப்படிங்கிறது அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு மேட்டர்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்தளவுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு. தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அவ்வளோ பெரிய மகா ரகசியம்லாம் இல்லை. ரியல்மியோட Nano 60X ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி ஒரு 13,000 ரூபாயில் அந்த ஃபோன் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல்ஸில் தான் இருக்குது அந்த ஸ்மார்ட் ஃபோனை. தென் கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரீன் கலர் வேரியண்ட்டு பர்பிள் கலர் வேரியண்ட்டாக மாற்றி அப்படியே வந்து கம்பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெக்கை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கம் வைக்கும்போது ஒரு லைன் கூட மாறாமல் எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனாக தான் இருந்தது. அதனால தான் பெருசாக இதுக்கு ஒரு டைம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் எக்ஸ்போர்ட்டட் ப்ரைஸிங் சொல்லணும், ஒன்றும் அஃபிஷியலான ப்ரைஸ் தெரில. லான்ச் பார்த்தோம் அப்படின்னா December 14th கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12,500க்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியோட அந்த Nano 60X ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 30K அந்த செக்மெண்ட்டில் தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க. தென் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். அதே நேரத்தில் ப்ராசர் இந்த மாதிரி விஷயம்லாம் கன்சிடர் பண்ணும்போது
ஒரு 12,500க்கு மோஸ்ட்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். தென் December 14th ஆக்சுவலாக அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கரெக்டான ப்ரைஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அப்படி இல்லை ப்ரைஸ் வந்து கரெக்டாக தெரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்ஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, இந்த வீடியோஸை பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கும் கிடைக்கும். என் வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க.